இடமலம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பரத் பேசியிருக்கேன். ஞானசேகரன் திமுகவினுடைய அனுதாபி. இன்னைக்கு அந்த நபருக்கு வந்து சில விஷயங்கள் அவர் சார்ந்து நடந்திருக்கு. அதை பற்றி பேசுறதுக்காக ஹரிசரவணன் கூட நினைச்சிருக்காங்க. பிரதர் வணக்கம். வணக்கம். ஞானசேகரன் அவர்கள் வந்து நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. அங்கே எனக்கு வந்து 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய குழந்தை இருக்கு. எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க. அதனால என்னோட தண்டனை காலத்தை கொஞ்சம் குறைச்சு கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையாக வச்சிருக்காரு. வச்சுட்டு வெளில வராரு. திடீர்னு ஒரு காணொலி வெளில வருது. என்னன்னா அப்படி கெத்தா பந்தாவா வரண்டா சாமி அப்படின்ற மாதிரி கை காமிச்சிட்டு ஒரு ஃபேன்ஸுக்குலாம் ஒரு ஃபேன் மூமெண்ட்ல வராரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இல்லை அவருக்கு நீங்கள் தண்டனை உறுதிப்படுத்ததுக்கப்புறம் தண்டனை என்ன மாதிரியான தண்டனை நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு நீதிபதி கேட்டப்போ எனக்கு அப்பா இல்லை, அப்பா தவறிட்டார், அம்மா தான் இருக்காங்க, அம்மாவுக்கு வந்து வயசாகிடுச்சு, அவங்களுக்கு வந்து உடல்நிலை சரியில்லை, அவங்கள நான் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்ததாக எனக்கு ஒரு மகள் இருக்கா, அந்த மகள் 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கா, அவளையும் நான் கரையேற்றணும், என்னுடைய வங்கி கணக்கெல்லாம் முடக்கியிருக்காங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரிலீஸ் பண்ணணும், அந்த வங்கி கணக்கு ஃப்ரீஸ் பண்ணதெல்லாம் வந்து ரீஸ்டோர் பண்ணி கொடுக்கணும். ஏன்னா கம்ப்ளீட்டாக என்னுடைய பிஸ்னஸ் வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. அப்போ என்னுடைய வங்கி கணக்கில் இருக்கிற பணத்தை வச்சு தான் என்னுடைய குடும்பம் அடுத்த கட்ட நகருக்கு போக முடியும். என்னையும் நீங்கள் சிறையில் வச்சுட்டு என்னுடைய வங்கி கணக்கையும் முடக்கிட்டீங்கன்னா என்னுடைய குடும்பம் நடுத்தரில் நிற்கும். அதனால் இதுக்கெல்லாம் வழிவகை செஞ்சு கொடுக்கணும். எனக்கு வந்து குறைந்தபட்ச தண்டனை வேணும்னு கேட்டார். பட் குறைந்தபட்ச தண்டனை கொடுப்பாங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மாதிரியான வழக்குகளில் சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டி தான் அதிகம் அப்படிங்கிறதுனால மேக்ஸிமம் லைஃப் சென்டென்ஸ்க்கு தான் பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்க்குறேன். இப்படி ஒரு தியாகத்தை பண்ண ஒரு ஞானசேகரன் அப்படின்ற திமுக அனுதாபிக்கு எதுக்கு இப்படி ஒரு கடுமையான தண்டனை? யார் தியாகம் பண்ணா? அவர் தானே. பின்ன அந்த மாதிரி தானே அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னமோ இவர் பெரிய பிசினஸ் மேன், இவர் பிசினஸ் இது. அதாவது இல்லை, நான் என்ன சொல்கிறேன், ஞானசேகரன் நீதிமன்றத்தில் போய் கேட்கறதுக்கு பதிலாக தன்னை திமுக அனுதாபின்னு முதல்வர் சொன்னார்ல, உங்கள் அனுதாபியாக உங்களுடைய குற்றத்தை மறைக்கிறதுக்காக தான் நான் சிறைக்கு போகிறேன், எனக்கும் என் குடும்பத்துக்கு எதாவது பண்ணுங்கன்னு நீங்கள் மிரட்டலாம், கேட்டலாம். முதலமைச்சரை மிரட்டலாம். ஏன் மிரட்டுறதுக்கு யோசிக்கிறீங்க? மிரட்ட கூட வேணாம், உரிமையாக கேட்கலாம். நீங்கள் வந்து எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஏதாவது பண்ணுங்க, இல்லைன்னா நான் மொத்த உண்மையும் சொல்லிட போகிறேன்னு சொன்னால் அங்கேருந்து நம்ம மாப்பிள்ளை சார் டெல்லியிலேருந்து ஓடி வர போகிறாரு. ஸோ செந்தில் பாலாஜி போய் பார்த்த மாதிரி இவரையும் போய் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அப்படிங்கிறதுனால இவர் வந்து சொல்லலாம், இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு உதவி பண்ணலை அப்படின்னா நான் உண்மையை எல்லாத்தையும் சொல்லிடுவேன்னு சொன்னால் கூட எனக்கு தெரிஞ்ச திமுகலேருந்து ஒரு பாசிட்டிவான ஒரு ரிசல்ட் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நான் என்ன கேட்குறேன், உனக்கும் ஒரு குழந்தை இருக்குது, நான் வந்து 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கான்னு சொல்கிறேன். அதே மாதிரி உனக்கு ஒரு அம்மா இருக்காங்க, அப்பா இல்லைன்ற, பிஸ்னஸ் நீ பார்த்து இருந்த பிஸ்னஸ் ஃப்ரீ ஆயிடுச்சுன்ற. இப்போ உனக்கும் ஒரு குழந்தை இருக்குல்ல, குறைந்தபட்ச தண்டனை கேட்குறியா, உனக்கு வெக்கமா இல்லையான்ற கேள்வி நம்ம கேட்க வருது இல்லை. ஏன்னா நீ ஒரு பொண்ணுக்கு ஒரு பாலியல் ரீதியாக ஒரு துன்புறுத்தல் கொடுக்குற, அந்த பொண்ணும் காலேஜ் படிக்க அந்த பொண்ணு, அவங்க அந்த பொண்ணோட டீட்டெயிலும் நீங்கள் தூக்கி வெளில விடுறீங்க. அப்போனா அந்த பொண்ணோட வாழ்க்கை, அந்த குடும்பத்தோட வாழ்க்கையை பற்றி உனக்கு கவலை இல்லையா? இது நீதிமன்றம் கேட்டிருக்கணும். பட் ஒரு சாமானியர் எனக்கு இது மாதிரியான வழக்குகளில் குற்றவாளிகளாக்கப்படும் அனைவரும் வந்து சொல்கிற கருத்துக்கள், அவங்களுக்கு தண்டனை கொடுத்து கருத்து கேட்கும்போது நீதிமன்றத்தில் அவங்க சொல்கிறதெல்லாம் இதுதான். எனக்கு அம்மா இருக்காங்க, எனக்கு மகள் இருக்கா, அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லை, அம்மாவை நான் தான் பார்த்துக்கணும், என்னுடைய பொண்ணை நான் தான் பார்த்துக்கணும், எல்லாமே இந்த மாதிரி தண்டனை வந்து அதிகபட்ச தண்டனை கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான கருத்துக்களே சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இதை யோசிச்சிருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்தா இந்த தண்டனை உங்களுக்கு கிடச்சிருக்காது. தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்காமல் நம்ம பின்னாடி ஆளுங்கட்சி இருக்குது, நம்ம என்ன பண்ணாலும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்க இருக்காங்க, நம்மளுக்கு வந்து யார் அந்த சார்னு சொல்லக்கூடிய அந்த பின்னாடி இருக்கார் நம்மளுக்கு, அதனால் நம்ம என்ன பண்ணாலும் தப்பு இல்லை, நம்மளை வந்து காப்பாற்றிடுவாங்க ஒரு குருட்டு நம்பிக்கையில் இஷ்டத்துக்கு ஆடிட்டா இப்படி தான் போய் முடியும்னு நான் சொல்லுவேன். இல்லை, இது மட்டும் கிடையாது. அரக்கோணம் அந்த சம்பவத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னா அங்கேயுமே யார் அந்த சார்ன்ற ஒரு கேள்வி நம்ம கேட்டு தான் ஆகணும். ஏன்னா அங்கேயுமே ஒரு பொண்ணு பாதிக்கப்படுறாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணு இந்த மாதிரி எனக்கு பாதிப்பு நடந்திருக்குன்னு சொன்னால் அந்த பொண்ணை மிரட்டக்கூடிய இடத்துல காவல்துறை செயல்படுறாங்க. நேற்று மாரிதாஸ் அவர்கள் அவர் சேனலில் ஒரு வீடியோ ஒன்று போகிறாரு. அதில் கூட ஒரு தன்னை வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தின ஒரு நபர் மீது வழக்கு கொடுக்கறதுக்காக ஒரு பொண்ணு ஒரு காவலர் அதிகாரிகளை கான்டாக்ட் பண்ணால் அந்த பொண்ணு மேலே பிசிஆர் ஆக்டை தூக்கி போட்டு வச்சுருக்காங்க. அப்போ எப்படி நம்ம மக்களுக்கு வந்து காவல்துறை மேலே நம்பிக்கை வரும்? இல்லை, இது இப்போ நீங்கள் அரக்கோணம் பற்றி சொன்னீங்க. அரக்கோணம் விவகாரத்தில் அந்த திமுகவை சேர்ந்த அந்த நபர் மேலே வழக்கு பதிவு பண்ணாங்க. இத்தனைக்கும் வந்து ஒரே ஒரு செக்ஷன் தான் நான் பெயிலபிள் செக்ஷனு, மற்ற எல்லாமே பெயில் வாங்கக்கூடிய செக்ஷன்ஸ் தான். நான் பெயிலபிள் செக்ஷனில் ஒரே ஒரு செக்ஷன் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஆள் வந்து நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்கும்போது காவல்துறை தரப்பில் வந்து எதிர்க்கக்கூட இல்லை அப்படிங்கிறது தான் அன்கண்டஸ்டடாக அந்த வழக்கில் அவனுக்கு வந்து முன்ஜாமீன் கிடச்சிருக்கு. நீங்கள் கண்டஸ்ட் பண்ணி முன்ஜாமீன் கொடுக்கக்கூடாதுன்னு ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியல? இப்போ அந்த அளவுக்கு திமுகவில் இருந்து அந்த ஆளுக்கு வந்து அவ்வளவு செல்வாக்கு மிகுந்த நபராக அந்த ஆள் இருக்காருன்னா எதை மறைக்கிறதுக்காக அந்த ஆளை காப்பாற்றிட்டு இருக்காங்கிற ஒரு கேள்வி வருது. அதுதான் எதிர்கட்சி தலைவர் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ந்து அதான் கேட்டுட்டு இருக்காரு.
எதை மறைக்கிறதுக்காக நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க? அரக்கோணம்ல வந்து அந்த மாணவி அவ்வளவு கூச்சலிடுறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளவு நீதி கிடைக்கணும். அந்த பொண்ணு ரோட்ல வந்து போராடிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க வந்து சொகுசா உங்களுடைய தொகுதியில நீங்க ஆடிட்டு இருக்கீங்க, குத்தாட்டம் போட்டுட்டு இருந்தீங்கன்னா, அப்ப மக்களுக்கும் உங்களுக்குமான வித்தியாசம் எவ்வளவு பெரிய வித்தியாசம்னு பார்க்க முடியுதுல்ல. மக்கள் வந்து ஒரு பக்கம் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கும்போது நீங்க வந்து சொகுசா ஊட்டிக்கு போறீங்க, மனைவியோட ஊட்டிக்கு போறீங்க, ஏதோ டூர் போற மாரி போயிட்டு வரீங்கன்னா, இப்போ நீங்க வந்து சில ஜெயலலிதா காலத்துல வந்து அவங்க வந்து கொடநாடு போனாலே கருணாநிதி அவர்கள்ட்ட வந்து ஒரு அறிக்கை வரும். ம். தமிழ்நாடு அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நீ உங்களுக்கு கொடநாடு தேவையான்னு கேட்பாரு கருணாநிதி. இப்ப நீங்களே உங்களுடைய தந்தையுடைய கருத்துக்கு நேர்மாறா நீங்க செயல்படுறத பார்த்தா, கிட்டத்தட்ட திமுகவை வந்து எங்கேயோ தள்ளி கொண்டு போறீங்கன்னு தான் நான் பார்க்குறேன். மக்கள் கிட்ட இருந்து ரொம்ப தூரத்துக்கு தள்ளி கொண்டு போயிட்டு இருக்கீங்கன்னு நான் பார்க்குறேன். கொண்டு போட்டுன்றேன். யாராலையுமே முடியாது. ஸ்டாலின் செஞ்சா நல்லது தானேன்றேன் நான். இப்ப உங்களுக்கு பாரம்பரியம் மிக்க ஒரு 50, 60 ஆண்டு காலம் கட்சி வந்து காணாம போயிடுமோங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்கு. அதுவும் ஸ்டாலின் தலைமையில இருக்கும்போது காணாம போயிடுமோங்கிற கருத்து எல்லாருக்குமே இருக்கு. போகட்டும், உங்களுக்கு அது ஆசை ஏன்னா இல்லையா? பேரறிஞர் அண்ணாவால துவக்கப்பட்ட கட்சி. ஆமா. உங்களுக்கு வந்து திமுக ஒழியணும், திமுக ஆட்சி வரக்கூடாதுங்கிற கருத்து இருந்தாலும், பேரறிஞர் அண்ணா மேல இருக்கிற ஒரு மதிப்புல அந்த கட்சி உயிர்ப்போட இருக்கணுங்கிற ஒரு எண்ணமும் இருக்கு. அதனால தானே எம்ஜிஆர் வந்து அண்ணாவின் கொள்கைப்படி அண்ணா திமுக உருவாக்குனாரு. அப்புறம் இந்த கட்சி இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? இப்ப நம்ம கையில ஒரு 100 ரூபா வச்சிருக்கோம். அந்த 100 ரூபா நம்ம கிட்ட இருக்கிறதா மதிப்பு. சாக்கடையில விழுந்துருச்சு. இப்ப அது என்ன பண்ணுவோம்? அது திருப்பி போய் எடுத்து பண்ண போறோம். முடிஞ்சா சாக்கடையில விழுந்தது. அப்படிதான் திமுக. அண்ணா அப்படின்ற மதிப்புக்குரிய ஒரு நபர் உருவாக்கிய கட்சியை இன்னைக்கு சாக்கடையில விழுந்த இந்த புழுக்கள் தான் அந்த ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதனால தான் எதிர்க்கிறோம். ரெண்டாவது, இங்க இவ்வளவு பிரச்சனை நடக்குது, பெண்களுக்கு எதிராக நடக்குது. ஆனா நீங்க திமுக பாத்தீங்கன்னா பெண்களை வைத்து விளம்பரம் தேடக்கூடிய ஒரு அரசு தான். ஸ்டாலின் பஸ்ல ஏறினாருன்னா பக்கத்துல பெண்கள் தான் உட்காருவாங்க. அவர் ஹோட்டல்ல போய் சாப்பிடுறாருன்னா பக்கத்துல பெண்கள் தான் உட்காருவாங்க. பஸ்ல ஏற அந்த பெண் கிட்ட வந்து செல்ஃபி எடுத்துக்கிறீங்களாமான்னு இவர் கேட்கிறாரு. எவ்வளவு வெட்கக்கேடான ஒரு விஷயம். ஒரு முதலமைச்சர் வந்து என் கூட நீங்க செல்ஃபி எடுக்கோங்கன்னு இன்னொருத்தர்கிட்ட கெஞ்சக்கூடிய நிலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஆட்சியுடைய நிர்வாகம் எப்படி இருக்கு, இந்த ஆட்சியை பத்தி மக்கள் எப்படி நினைச்சிட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். பெண்களுக்கு 1000 ரூபான்னு சொல்லியிருந்தானுங்க. அது தகுதி வாய்ந்த பெண்கள் சொன்னாங்க. யார் தகுதி கேட்டா அந்த தகுதி வாய்ந்த பெண்கள் நீ யார் தகுதியை முடிவு பண்றீங்க? அதான் நம்மளும் கேட்கிறேன். உன் தகுதியை நீ எப்படி முடிவு பண்றனா? உன் கட்சியில அந்த பெண் இருந்த உறுப்பினராக இருந்தா மட்டும் தான் தகுதின்ற. அது என்ன தகுதி? நேத்து கொளத்தூர்ல ஒரு தொகுதியில பெண்கள்லாம் நடனம் ஆடுறாங்க. ஸ்டாலின் குடும்பத்து பெண்கள் வந்து ஆடுவாங்களா? அது அந்த பெண்கள் கையில 1000 ரூபாய் 500 ரூபாய் நோட்டை கொடுத்து ஆட விடுற. என்ன விளம்பரம் கொடுத்துரு, சொல்லி காட்டுறியா? என்ன உங்க அப்பா வீட்டு பணமா? கேள்வி வருதுல. இதுதான் மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து மக்கள் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப நம்ம 1000 ரூபாய் கொடுக்குறாங்கன்னாலும் அந்த 1000 ரூபாயில இவங்க சொல்ற அந்த தகுதி வாய்ந்த பெண்கள் அந்த 1000 ரூபாயில என்ன குடும்பம் நடத்த முடியும்? அதுதான் ஏங்க, அது ஒரு பாட்டியம்மா கேட்டாங்க, ஞாபகம் இருக்கா? தமிழ் பிரச்சனான்னு சொல்லி ஒரு நபர் இருக்காரு. மேடையில் பேசும்போது சும்மா 1000 ரூபாய் கொடுக்குற 1000 ரூபாய் பேசாத, அந்த 1000 ரூபாய் வச்சு மூக்குத்தி கூட வாங்க முடியாதுன்னு சொல்லி செருப்பால் அடிக்காத கூட அந்த அம்மா வந்து கழுவி ஊத்துனுச்சு. அதுக்கப்புறம் அந்த அம்மாவை தேடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அடுத்த கதை. இப்போ நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, திமுக எந்த நம்பிக்கையில நாங்க மக்களுக்கு நல்லது பண்ணிருக்கோம்னு சொல்லி இவங்க இவ்வளவு வெளியும் தொலைவா சுத்திட்டு இருக்கானுங்க? என்ன பண்ணிருக்கானுங்க மக்களுக்கு? கேள்வி இவங்க மக்களுக்குன்னு எதுவும் பண்ணல. இவங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை என்னன்னா எதிர்கட்சிகள் எல்லாம் தனித்தனியா பிரிஞ்சிருக்காங்க. அதனால வந்து வாக்குகள் எதிர் வாக்குகள் எல்லாம் பிரிஞ்சு போகும். அந்த ஒரு நம்பிக்கையில நம்ம வந்து ஈஸியா ஜெயிக்க முடியுங்கிற ஒரு எண்ணத்தோட சுத்திட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அதிமுக பாஜக கூட்டணியும் கூட உடைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அவங்க பயணிச்சுட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. பல ஊடகவியலாளர்களை அதனால அந்த வேலையில தான் இறக்கியிருக்காங்க. ஸோ அதில் பல பேர் வந்து அதிமுக பாஜக கூட்டணி உடைந்தால் திமுகவுக்கு அது ஒரு லாபமாக இருக்கும், திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துடும், எப்படியாவது அதிமுக பாஜக கூட்டணி உடச்சு விட்றணுங்கிற ஒரு எண்ணத்தோட டெய்லி டிபேட் டாபிக் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி பற்றிங்களா? ஏன் உங்களுக்கு விவாதிக்க வேற டாப்பிக்கே கிடைக்கலையா? எவ்வளோ தமிழ்நாட்டில் எக்கச்சக்கமான பெண்கள் சம்மந்தப்பட்ட குற்றங்கள் நடந்துட்டு இருக்கு, கொலைகள் நடந்துட்டு இருக்கு, கொள்ளைகள் நடந்துட்டு இருக்கு. ஈரோட்டில் இரட்டை கொலை நடந்துச்சு. எந்த ஊடகம் விவாதிச்சாங்க இரட்டை கொலை பற்றி? உண்மை. இந்த மாதிரி குற்ற சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடக்குது. சட்டம் ஒழுங்கு நிலை என்ன ஆச்சு, எப்படி இருக்குன்னு ஒரு டாபிக் டிபேட் எடுத்து பண்ண முடியாதா ஊடகங்களால்? அப்படி என்ன தடுக்குது? கர்நாடகா தமிழ்நாட்டு பார்டரில், அதுவும் தமிழ்நாட்டில் இருந்து போதைப் பொருள் வந்து கர்நாடகா கடத்தப்படுது, அதுவும் பெங்களூரில் இருக்கக்கூடிய ஐடி நிறுவனங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்கன்னு காலையில் ஒரு செய்தி பார்த்தேன். அப்போது தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள நடக்குதுன்னா தமிழ்நாட்டுடைய அரசாங்கம் தான் இங்கே பொறுப்பேற்றுக்கணும். ஆனால் இது மாதிரியான விஷயம் எதுக்குமே நம்ம வந்து குரல் கொடுக்குறது கிடையாது. மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தோம்னா, அரசு மருத்துவமனை போய் பார்த்தோம்னா உள்ள நாய் ஆடு மாடெல்லாம் தூங்கிட்டு இருக்கு. மருத்துவ வசதி கிடையாது. நேற்று ஒரு திமுககாரன் வந்து ஒரு பெண் மருத்துவரை போயிட்டு மிரட்டுறான் 5000 கொடு அப்படின்ட்டு. அந்த காணொலி வருது. சரி, எங்கடா நம்ம மா சுப்பிரமணியன் கொஞ்சம் மாசா ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தோம்னா, அவர் மானகடத்தனமா வெளிநாட்டில் உட்காந்துக்கிட்டு இங்கே பாருங்க டாக்ஸி வண்டி வந்திருக்கு, உள்ள டிரைவரே இல்லை, ஆனால் அவங்க சேஃபாக கொண்டு போய் வீட்டுக்கு கொடுத்துட்டு சின்ன குளத்தனமா வந்துட்டு இருக்காரு. அப்போ இங்கே என்ன கேள்வின்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு துறை நீங்கள் சிறப்பாக கொண்டு வந்துருக்கணும். டாஸ்மார்க்கை மிக சிறப்பாக கொண்டு வரீங்க.
ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? டாஸ்மார்க் ஒழிப்புன்னு தான் கொண்டு சொன்னீங்க. நீங்க அது பண்ணல. அதுலயும் ஊழல் பண்ணி வச்சுட்டு சுத்தி திரியிறீங்க. அப்ப எந்த துறைய அந்த ஊழல கூட வந்து டாஸ்மாக் ஊழல கூட வந்து அதிமுக ஆட்சி காலத்துல நடந்துச்சு, அதிமுக ஆட்சி காலத்துல நடந்துச்சுங்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த ஊழல தான் இப்ப விசாரிக்கிறாங்கன்னா, அப்புறம் எதுக்கு நீங்க நீதிமன்றம் போகணும்? எதுக்கு அதுக்கு தடை வாங்கணும்? ஆமா கரெக்ட். அப்ப நீங்க வந்து உங்க ஊழல் வெளியில வந்துருமோங்கிற ஒரு அச்சத்துல நீங்க தடை வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. இதுல வந்து அதிமுக ஆட்சியில ஊழல் நடந்துச்சு, அதிமுக ஆட்சியில ஊழல் நடந்துச்சுன்னு நீங்க வந்து நானும் தலைவன் தான், நானும் தலைவன் தான்னு நம்ம வடிவேல் சொல்ற மாரி நானும் ரவுடி தான், நானும் ரவுடி தான் சொல்ற மாரி நானும் தலைவன் தான், நானும் தலைவன் தான்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்ன மாரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கீங்க நீங்க. அப்படிதான் பார்க்க முடியுதே தவிர, நீங்க வந்து தமிழ்நாட்டுக்காக ஒரு நல்லதும் பண்ணது ஆமா. சரி அப்படி டாஸ்மார்க் வந்து அதிமுக ஊழல்னே வச்சுப்போமே. ஏன் உங்க குடும்ப நபர் ஆகாஷும் ரத்தீஷும் ஏன் ஓடி போறானுங்க? ஏன் ஓடி போறானுங்க? ஆகாஷ் ரத்தீஷ் யாரு? எடப்பாடி பழனிசாமி அவருடைய பினாமியா? இல்ல உதயநிதி உங்க பிள்ளையோட பினாமியா? இல்ல உங்களோட பினாமியா? கேள்வி வருது இல்ல. மக்கள் தொடர்ந்து கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இது எதுக்குமே பதில் கிடைக்காம திமுக இங்க வெறும் வெத்து விளம்பர அரசியல் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தொடர்ந்து இதை சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்றது உங்களுக்கும் சரி, எனக்கும் சரி, இங்க அரிசிக்கும் இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வாழ்வா சாவான்ற கட்டாயம். அவன் மீண்டும் ஜெயிச்சு வந்துட்டானா கண்டிப்பா எங்களை மாதிரி நாட்டில் உழுதுக்கி வைப்பான். அதுல மாற்றத்தே கிடையாது. திருவாரூர்ல ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து திருவாரூர் மாவட்டத்துல ஒரு இடத்துல வந்து திருத்துறைப்பூண்டின்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அந்த இடம் சரியா தெரியல. அரசு மருத்துவமனையில நள்ளிரவு நேரத்துல ஒருத்தருக்கு வந்து மூச்சு திணறல்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. டாக்டர்ஸ் இல்ல. இங்க சென்னையில கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கரண்ட் கட் 3 மணி நேரம் கரண்ட் கட் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஒரு சின்ன பையன் பல்லு வலியே ஏதோ சம்திங் எதுக்கும் வந்திருக்கான். அவனுக்கு அவனோட பிறப்பு உறுப்புல போயிட்டு ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்கானுங்க. இதெல்லாம் எங்க போய் இதெல்லாம் மெடிக்கல் கிரைமுங்க. இது லிட்டரலா கிரைம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பொண்ணு அவளுக்கு கை வலின்னு போனா காலை வெட்டி எடுத்தானுங்க. ஆமா. எல்லாமே ஸ்கேம். ஒரு சின்ன பொண்ணு ஒரு காவல்துறை அதிகாரியோட ஒரு பொண்ணு அந்த அவர்கிட்ட நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம். சின்ன பொண்ணு அந்த பொண்ணுக்கு வேற ஏதோ பிரச்சனை போறாங்க. இந்த முழங்காலோட கட் பண்ணி எடுத்துட்டானுங்க. அந்த பொண்ணுக்கு சின்ன பொண்ணு வளர பொண்ணு வயசு இருக்கு. இனிமேல் தான் வாழ்க்கையை பார்க்க போறா, சமுதாயத்துக்கு நுழைய போறா. இப்படி பல நபர்களோட வாழ்க்கையை சீரழித்த இந்த அயோக்கிய திமுக நம்ம என்ன பண்ணலாம்? இதுதான் கேள்வி. மக்கள் நாங்கள் உங்ககிட்டே விட்டுறோம். நீங்க தான் முடிவு பண்ணணும். பொறுத்து பார்ப்போம் பிரதர். இப்போ கூட வந்து அவங்க ஸ்டாலின் அவர்கள் அறிக்கை கொடுக்குறாரு. நாங்கள் தான் வந்து இந்த ஞானசேகரன் வழக்கில் வந்து நீதி வாங்கி கொடுத்துருக்கோம். நீதி வாங்கி கொடுத்து நாங்கள் தான் வந்து உடனடியாக தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கோம். 5 மாதத்தில் இந்த வழக்கை விரைந்து முடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஞானசேகரனுக்காக வாதாடுற வக்கீல் யாரா? ஞானசேகரனுக்கு வாதாடுற வக்கீல் ஒரு பக்கம் இருந்தாலும் ஞானசேகரனுக்காக இந்த வழக்கை வந்து சரியா விசாரிக்கல. இந்த வழக்குல எஃப்ஐஆர்ல அந்த பெண்ணுடைய தகவல்லாம் இருக்குன்னு சொல்லி தானே உயர்நீதிமன்றம் இந்த திமுக அரசு காரை தூக்குனாங்க. இந்த வழக்கை காவல்துறை சரியா விசாரிக்கலன்னு தான் நீதிமன்றமே எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணி நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் நடந்த வழக்கு, நீதிமன்றமே தலையிட்டு நடந்த வழக்கு இது. இதில் போய் வந்து நாங்கள் தான் எல்லாம் பண்ணோம்னா நீ இது வரைக்கும் அதிமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டத்துக்கு நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி எல்லாம் கிளைம் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ நீதிமன்றத்துடைய வேலைக்கும் ஸ்டிக்கர் ஒட்ட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. ஆனால் அண்ணா பல்கலைக்கழக மேட்டருக்கு நீதிமன்றம் போனது அதிமுக. ஆமாம், அதை நம்ம பதிவு பண்ணி தான் ஆகணும். நல்லது கெட்டதோ நல்லது அதிமுக பண்ணியிருக்கு. அதை நம்ம வந்து சொல்லி தான் ஆகணும். பொறுத்து பார்ப்போம் பிரதர் என்ன நடக்குது அப்படின்னு. தமிழக மக்கள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். எங்களோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. நன்றி பிரதர். நன்றி.